சட்டமன்றத்திலையும் அரசு அலுவலகங்கள்லையும் பழனி பாபா நுழைய தடைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு விதிக்குது. அப்போ இருந்த முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் விதிக்கிறார். அது காரணம் என்னென்னா, அரசு அலுவலகங்களுக்குள்ளே போய் ஏதாவது ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து அதை அம்பலப்படுத்துகிறார் மக்கள்கிட்ட. அப்போ தான் வந்து அது பெரிய செய்தியாகுது. பழனி பாபா அரசு அலுவலகங்களுக்குள்ளேயோ தலைமைச் செயலகத்துக்குள்ளே நுழைய தடைன்னு வந்த உடனே, தலைமைச் செயலகத்துக்குள்ளே ஒருத்தர் நுழையிறதுக்கு தடைனா யாரா பழனி பாபா? அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான். நான் மடியலாம், என் வார்த்தை ஒருபோதும் மடியாது. என்றாவது ஒரு நாள் இங்கே இருக்கிற இளைஞர்கள் என்னுடைய எலும்புக்கூடுகளை தோண்டி எனக்கு நன்றி செலுத்துவார்கள்னு சொன்னார். அதை நாங்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். ராஜீவ்காந்தி இப்போ இருக்கிற சோனியா காந்தி அவர்களின் திருமணத்திற்கு அவர் தான் சாட்சி கையெழுத்துப்பட்டவர். இந்திரா காந்தியோடு ரொம்ப நெருக்கமாக, அவங்க குடும்பத்தாரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். ராஜீவ்காந்திக்கு பர்சனலாகவே அவங்கள தெரியும். அவருக்கு இந்திரா காந்தி தான் அவருக்கு பழனி பாபான்னு பேரே வச்சாங்க. எம்ஜிஆர் வந்து கைது செய்து சிறைப்படுத்தும் போது கண்டித்த கருணாநிதி அவர்கள் என்னென்னக்கெல்லாம் கண்டிச்சாரோ அதே கருணாநிதி திருப்பி ஆட்சிக்கு வந்தோடனே பழனி பாபா கைது பண்ணி வைக்கிறார். ஏன்னா அவர் வந்து அரசுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக தானே இருப்பார். அவர் எந்த அரசு வந்து ஏதாவது ஒரு அடக்குமுறை செஞ்சால் உடனே அதை எதிர்த்து பேசுவார். இவங்களும் சந்தர்ப்பவாதிகளாக தான் இருந்திருக்காங்க, நம்மளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு முத்துப்பாண்டி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட திரு பழனி பாபா அவர்கள் யார், அவர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, மேலும் அவர் எப்படி இருந்தார், ஸோ இதை பற்றின விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். முதல்ல பழனி பாபா என்பவர் யார், அவரோட பின்புலம் என்ன சார், எங்கே பிறக்கிறாரு? அவர் வந்து குன்னூர், அவர் வந்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் அவங்க அப்பாவுக்கு பூர்வீகம். ஒரு பெரிய நிலக்கிழார் அவங்க, பெரிய, அதாவது என்னென்னா தேயிலை தோட்டத்தினுடைய பெரிய 1000 ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவர். அவரை படித்தது எல்லாமே ஆங்கிலம் தான், எதுவும் அவருக்கு தமிழே பேச வராது. அவர் படித்தது எல்லாமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் தான் படிக்கிறாரு. அவங்க தாய் தந்தையர் இறந்ததற்கு பிறகாக அவங்க அம்மாவுடைய ஊர் தான் வந்து ஆயக்குடி, பழனிக்கு பக்கத்தில் உள்ள ஆயக்குடி. அங்கே வந்து திருப்பி கல்லூரி படிப்பை வந்து அங்கே தொடர்றாரு. அவங்க தாய் மாமா வீட்டிலேருந்து தொடர்றாங்க. அப்போ தொடரும்போது அங்கே வந்து இப்போ நம்ம ஒரு வயது தெரிஞ்ச உடனே, விவரம் தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு சில கருத்துக்கள் வரும். அநியாயம் எது, நல்லது எது, கெட்டது எதுன்னு புரிந்து கொள்ளும்போது, அப்போ அவருக்கு வந்து இயற்கையிலேயே உதவி செய்கிற மனப்பான்மை, மக்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா அதுக்கு அந்த அந்த இடத்துல போய் நிற்கிறது, போராடுற ஒரு குணாதிசயம் உள்ளவர். அந்த இடத்துல இருந்து தான் அவர் வர்றாரு. உங்களுக்கு இப்போ நம்ம போல அவரும் சாதாரண ஒரு ஆள் தான். மக்களின் சிக்கல், அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றதுக்காக தான் வெளியில் வந்து வேலை செய்கிறாரு, நிறைய வேலை செய்கிறாரு. அப்படி வேலை செய்யும்போது அப்போ மக்கள்கிட்ட பேசுவதற்கு ஒரு மொழி தேவைப்படுது. இப்போ அவனுக்கு தெரிஞ்சது பூரா தமிழ் தான் தெரியும், இவருக்கு ஆங்கிலம் தான் தெரியும். அப்போ தமிழை கற்றுக்கொள்கிறார். மேடைகளில் பேசணுன்றதுக்காக தமிழை கற்றுக்கொண்டு தான் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் அதில் வந்து நீங்கள் ஒரு மேடை பேச்சுக்களை நம்ம நேரடியாக பார்த்ததில்ல. மேடை பேச்சுகளே கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, பேசுவதற்கு சில இடங்களில் வந்து அவர் ஆங்கிலத்தை பயன்படுத்துவார். அதுக்கு என்ன அர்த்தம்னு மக்கள்கிட்ட சொல்லணுன்றக்கா பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கேட்டதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பார். அப்படியான ஒரு மக்களை விழிப்புணர்வு கொள்ள வைக்கணும், மக்களை எழுச்சி கொள்ள வைக்கணும். மக்கள் வந்து எப்படி சிக்கலில் இருக்கிறாங்க, எது இந்த நாட்டுக்கு தேவை, எது தேவையில்லைன்றதை முடிவு செய்கிற இடத்துக்கு அவர் வந்தார்னா, காரணம் வந்து மக்களின் மீது உள்ள அக்கறை தான். மற்றபடி இப்போ இருக்கிற அரசியல்வாதியை பற்றியோ இல்லை இயக்கவாதிகள் போலவோ அவர்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். பதவியை பெறணும், மந்திரி ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், இல்லை நாட்டின் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கம்லாம் அவருக்கு அதில் இல்லை. மக்களை விழிப்படைய செய்யணும், பிரிவினைவாத சக்திகள்கிட்டருந்து மக்களை காப்பாற்றணுன்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் அவருடைய அரசியல் பயணமே தொடங்குது. அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் செஞ்சு தான் அவர் பணம் சம்பாதிக்கணும், அதை வச்சு தான் அவர் புகழ் பெறணுன்ற எண்ணம்லாம் இல்லை அவருக்கு. மக்களை விழிப்புணர்வு கொள்வதற்கான வேலையை தான் தொடர்ச்சியாக செய்தார். ஓகே. இப்போ பழனி பாபா அப்படின்ற ஒரு நேம் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு பர்சன் இருக்காருன்னு எந்த தருணத்தில் தெரிய வருது, எந்த விஷயத்தில் அவர் பிரபலம் ஆகிறாரு? முதல்ல வந்து அவர் சட்டமன்றத்திலையும் அரசு அலுவலகங்கள்லையும் பழனி பாபா நுழைய தடைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு விதிக்குது. அப்போ இருந்த முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் விதிக்கிறார்.
அது காரணம் என்னென்னா, அரசு அலுவலகங்களுக்குள்ளே போய் ஏதாவது ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து அதை அம்பலப்படுத்துகிறாரு, மக்கள்கிட்ட பேசுகிறாரு, சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நுழையவே கூடாதுன்னு ஒரு தடையை விதிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அது பெரிய செய்தியாகுது. பழனி பாபா அரசு அலுவலகங்களுக்குள்ளேயோ சட்டமன்ற தலைமைச் செயலகத்துக்குள்ளே நுழைய தடைன்னு வந்த உடனே, தலைமைச் செயலகத்துக்குள்ளே ஒருத்தர் நுழையிறதுக்கு தடைனா யாரா பழனி பாபான்னு அப்போ தான் பேச ஒரு மக்கள்கிட்ட வந்து அது பெருசாக செய்தி ஆகிறது அப்போ தான் செய்தி ஆகுது. அதன் பிறகாக அவர் எந்த கூட்டம் பேசினாலும் அவர் கைது செய்யப்படுவார். இப்போ நீங்கள் ஒரு கூட்டம் இன்றைக்கி பேசுகிறாருன்னா பேசிட்டு வந்த உடனே அவரை கைது செய்து சிறைப்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட 136 வழக்கு அவர் மீது, 126 முறை சிறை. ஆமாம், 126 முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்போ பார்த்துக்குங்க. அப்போ ஒரு கூட்டம் பேசி முடிச்ச உடனே அவரை சிறையில் போட்டுருவாங்க. 10 நாள் 15 நாள் உள்ளே இருப்பார். திருப்பி வந்து கூட்டம் பேசுவார், திருப்பி சிறை போட்டுருவாங்க. அப்படி ஒரு ஒரு அடக்குமுறையினுடைய வெளிப்பாட்டிலிருந்து வெடித்து எழுந்தவர் தான் அவர். அப்படி வெளியில் வந்தவர் தான் அவர். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தியினுடைய திருமணத்துக்கு, ராஜீவ்காந்தி இப்போ இருக்கிற சோனியா காந்தி அவர்களின் திருமணத்திற்கு அவர் தான் சாட்சி கையெழுத்து போட்டவர். ஆமாம், அந்தளவுக்கு இந்திரா காந்தியோடு ரொம்ப நெருக்கமாக, அவங்க குடும்பத்தாரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். ராஜீவ்காந்திக்கு பர்சனலாகவே அவங்கள தெரியும் அவருக்கு. இந்திரா காந்தி தான் அவருக்கு பழனி பாபான்னு பேரே வச்சாங்க. அவர் பேர் வந்து அகமது அலி அவருடைய பேர். பழனி பாபான்றது பழனி ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. அவருக்கு சொல்கிறனால அதனால் பழனி பாபான்னு அவங்க தான் பேர் வச்சாங்க. யார்? இந்திரா காந்தி தான் பேர் வச்சாங்க. அப்போ நீங்கள் ராஜீவ்காந்தியினுடைய குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவங்களுக்கும் காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொன்ன உடனே தான் அவங்கள்ட்ட முரண்பட்டு வெளியில் வர்றாரு. எம்ஜிஆருக்கும் காங்கிரஸுக்குமான இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது பழனி பாபா தான். அப்போ நீங்கள் எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது கூட இருந்த எல்லா வேலையும் செஞ்சது பழனி பாபா தான். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் திமுக ஆதரவாளராக இருக்கிறாரு. திமுக ஆதரவாளராக இருக்கும்போது கலைஞருக்கும் அவருக்குமான ஒரு சின்ன நெருடலில் வெளியில் வந்து எம்ஜிஆரை ஆதரிக்கிறார். எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கும் போது அவர் படங்களை வெளியிடுவதற்கு கூட பணம் இல்லாத அளவுக்கு நெருக்கடியில் இருந்தார். அவர் வெளியில் வந்து அவருக்கு வந்து படத்தை வெளியிடுவதற்கோ இது பண்ணுவதற்கோலாம் அப்போ ஆதரவாக இருந்திருக்கிறாரு. கட்சி தொடங்குவதற்கு முழு மூளையாக செயல்பட்டவர் பழனி பாபா அவர்கள். அது காங்கிரஸோட நட்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிடிக்காது. இப்போ இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து இந்த உங்களுக்கு சொல்கிறது மிசா காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அடக்குமுறையை திமுக மீது காங்கிரஸ் செய்வது, அவள் திமுகவுக்கு மாற்ற அண்ணா திமுகன்றப்போ அண்ணா திமுகவோடு இப்போ ஒரு பெரிய ஆள் வெளியில் வர்றாரு, அவரோட நம்ம நட்பை வச்சுக்கிறோம். இந்திரா காந்தியோடு நட்பை தொடர வச்சது வந்து பழனி பாபா தான். அவங்களுக்கான நட்பை உருவாக்கி கொடுத்தது அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான, எம்ஜிஆருக்கும் இவங்களுக்குமான நட்பை உருவாக்கி கொடுத்தது, அவர் ஒரு பெரிய அடித்தளம் அமைத்தது வந்து பழனி பாபா தான். பழனி பாபா எப்போ வந்து வெளியில் வர்றாருன்னா, இந்துத்துவ சக்திகள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் விடுதலைக்கு பிறகாக வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் கால் பதிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க நுழையிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஒரு முற்போக்கு அரசியல் இருக்குது. இங்கே வந்து பெரும்பாலும் இங்கே படித்தவர்கள், பண்பானவர்கள், ஒரு இணக்கப்போக்கு இருக்கும். இஸ்லாமியர், கிறிஸ்தவர், இந்துக்கள் இப்படி இருக்கிற எல்லா மக்களும் சாதி சமய இதாக இருந்தால் கூட எல்லோருக்கிட்டையுமே ஒரு இணக்கப்போக்கு இருக்கும். அது ஒரு 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 அன்பு செலுத்துகிற இதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்போ அவர்களால் இதுக்குள்ளே எளிமையாக வர முடியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் முதல்ல இந்து முன்னணின்னு தொடங்கப்பட்டது. ராமகோபாலன் வந்து இந்து முன்னணியை தொடங்கும்போது அதை தொடங்கி வைக்கிறதுக்கு எம்ஜிஆர் போகிறாரு. அவர் ஏற்கனவே இந்துத்துவத்துக்கு எதிராக நிற்கிறவர் பழனி பாபா. அப்போ அவர் எம்ஜிஆர் போய் சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்துக்களுக்குன்னு ஒரு இந்து முன்னணி இருக்கக்கூடாதுன்றதில் என்ன இருக்குது, இந்து முன்னணி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். அந்த இந்து முன்னணி தொடங்கப்பட்டதுக்கப்புறம் தான் மண்டைக்காடு கலவரம், நீங்கள் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணம் இந்து முன்னணி தான். அப்போவே எச்சரித்தார், இந்துத்துவ சக்திகள் உள்ளே வந்தாங்கன்னா பிரிவினை ஏற்படுத்துவாங்க, கலவரங்களை ஏற்படுத்துவாங்க, மத ரீதியான மோதல்கள் வெடிக்கும், அதனால் சிக்கல்கள் வரும், அவதூறு பரப்புவாங்க, இதெல்லாம் வந்து நெருக்கடியாகும் தான் எம்ஜிஆர் எச்சரிக்கிறார். இந்து முன்னணி தொடக்க விழாவுக்கு இவர் போனவனே தான் எம்ஜிஆர்கிட்ட இருந்து முரண்படுறாரு பழனி பாபா. அது வரைக்கும் அவரோட நட்பில் இருக்கிறவர் தான். முரண்பட்டு வெளியில் வந்து தான் அப்போ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்ட யாருன்னா கருணாநிதி பயன்படுத்திக்கிறார். இப்போ நமக்கு எப்படின்னா, இப்போ ஒரு எதிரி வெளியில் வர்றான்னா நம்ம அவனை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை அடிப்போம்னு சொல்லி கருணாநிதியோடு சேர்றாரு. கருணாநிதி அவர்களோடு இருந்து பணி செஞ்சுட்டு வர்றாரு. கருணாநிதிக்காக வாக்கு கேட்குறாரு. கருணாநிதி வென்று வரணும், எம்ஜிஆரை ஒழிக்கணும்னா கருணாநிதி தான் வரணும்லாம் பேசுகிறாரு. கருணாநிதி அவரை நல்லா வேலை வாங்கி கொண்டு எல்லாமே செஞ்சுட்டே இருந்துட்டு சரியாக வந்து கருணாநிதி திரும்ப ஆட்சிக்கு வந்த உடனே பழனி பாபா மேலே அவர் அடக்குமுறையை செய்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எம்ஜிஆர் வந்து கைது செய்து சிறைப்படுத்தும் போது கண்டித்த கருணாநிதி அவர்கள்
என்னென்னக்கெல்லாம் கண்டிச்சாரோ அதே கருணாநிதி திருப்பி ஆட்சிக்கு வந்தோடனே பழனி பாபா கைது பண்ணி வைக்கிறார். ஏன்னா அவர் வந்து அரசுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக தானே இருப்பார். அவர் எந்த அரசு வந்து ஏதாவது ஒரு அடக்குமுறை செஞ்சால் உடனே அதை எதிர்த்து பேசுவார். அப்போ கருணாநிதியும் கைது செஞ்சு உள்ளே வைக்கிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு, சரி அப்போ இவங்களும் சந்தர்ப்பவாதிகளாக தான் இருந்திருக்காங்க, நம்மளை பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதனால் நம்ம வந்து ஒரு புதிய இதை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அப்படி விரும்பும்போது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் 3 பேரையும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய அரசியல் விடுதலை காணணும்னு என்றார். அந்த காலகட்டத்தில் பாமக வர்றாங்க. பாமக வரும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் கொள்கைகளை வைக்கிறாரு. அப்போ வந்து என்னுடைய பைலாவிலே சேர்க்குறாங்க அவங்க பாமக. என்னுடைய கட்சியினுடைய பைலாவில் எப்போவுமே இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒரு தலித்து தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க பைலாவிலேயே இணைக்கிறாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, அவங்க வன்னியர் சங்கமாக இருந்து ஒரு அரசியல் கட்சியாக வர்றாங்க. அப்போ தலைவர்கள் வந்து வேறு தலைவர்கள் வன்னியராக இருக்கும்போது பொதுச் செயலாளர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ளவங்க தான் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு அவங்க பைலா போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க தான் நம்ம தத்துவத்தை சரியாக கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு நினச்சி பாமகவோடு பயணிக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடு ஆற்றுறாரு. அப்போ வந்து வடக்க வன்னியர், தெற்க தேவேந்திரர், இஸ்லாமியர்கள் 3 பேரும் ஒன்றா இணைஞ்சோம்னா நம்ம அரசியல் அதிகாரத்தை வென்று ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 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 அரசியல் கணக்கு போடுறாங்க. அதுக்கு பெரும் உதவியாக பாபா இருக்கிறாரு. அப்போது பாபா நிறைய இஸ்லாமியர்களை இணைச்சி விடுறாரு. அதே போல் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் உள்ள முக்கியமான ஆட்களை, இளைஞர்களை எல்லாம் பாமகவில் இணைச்சி விடுறாரு. அப்படி வந்தவங்க அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைச்சது பாபா தான். அதே போல் பசுபதி பாண்டியன் அண்ணனையும் இணைச்சது வந்து பாபா தான் இணைச்சாங்க. அப்போ அப்படி வந்து ஒரு பெரிய பாலமாக, தொடர்பு பாலமாக இருந்தவர் வந்து பழனி பாபா. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, ஏன்னா அவங்க வடக்க வந்து வன்னியர்கள் அதிகமாக இருந்தாலும் தெற்க அவங்களுக்கு பெருசாக வந்து கட்சியை வந்து இது பண்ண முடியாது. அப்போ தெற்க இப்போ இங்கிட்ட ஒரு 110 சீட்டு, அங்கிட்ட ஒரு 110 சீட்டுன்னு வச்சா கூட நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற சமூகங்களையும் பேலன்ஸ் பண்ணால் தான், ஈக்குவல் பண்ணால் தான் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படின்றதுனால அங்கிட்டு தேவேந்திர குல வேளாளரும் இஸ்லாமியர்களும் பரவலாக இருக்காங்க. இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு வேலை செய்கிறாரு. அப்போ பாபா இந்த வேலையெல்லாம் செஞ்சு வளர்ந்து வந்ததுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாகவும் தான், அப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம போனோம்னா நம்ம தனியாக நின்று தான் சண்டை போடணும் அப்படின்னு முடிவுக்கு வந்து தனியாக அமைப்பு கட்டணும்னு தொடங்குறாரு. அப்போ தான் கொலை செய்யப்படுறாரு அவர். இவ்வளவு இதெல்லாம் வந்து எப்படின்னா, உங்களுக்கு தொடர்ச்சியாக அவர் பேசி கொண்டிருந்தது எல்லாமே இந்துத்துவத்துக்கு எதிராக தான். அவர் அன்னைக்கு பேசின கருத்துக்கள்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரி தெரியும். இந்துத்துவ சக்தியில் உள்ள விடாதான்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு தான் எவ்வளோ அட்டுழியங்களை நம்ம தமிழ்நாடு அரசு சந்திக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், கண் கூட பார்க்குறோம். அப்போ அதுபோல் வந்து அவர் ஒரு ஞானி போல், காலத்தை கணிக்கின்ற ஞானி போல் அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கணித்து சொல்லியிருக்கிறாரு. இவனை சேர்க்காத, அவனோட நிற்காத, நீ இவனோட நில்லு, அவனோட நில்லுன்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசும்போது அறிவுரையாக தான் பேசியிருக்கிறாரு உங்களுக்கு. அப்படி தான் பார்க்கணும். இப்போ அவரோட பின்புலம் வந்துட்டு ஒரு முஸ்லீமாக இருந்து தான் அந்த சமூகத்துக்கு வந்திருக்காரு. அவரோட பேச்சு மட்டும் எப்படி எல்லா தரப்பு மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆச்சு? அது காரணம் என்னென்னா, உங்களுக்கு மக்களின் சிக்கல் குறித்து பேசுகிறது தான். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சாதிக்கு எதிராக ஒரு சிக்கல் நடைபெறும்போது முதல் குரல் அவர்கிட்ட இருந்து தான் வரும். அந்த இடத்துக்கு போவார். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரம்னு ஒரு பகுதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது திருநெல்வேலியில். அந்த பகுதியில் வந்து அங்கே இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் மொத்தமாக அங்கே இருக்கிற எல்லா குடும்பமுமே இஸ்லாமியராக மாறினாங்க. அங்கே ஒடக்குமுறைக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறோம், எங்களை வந்து இங்கே வந்து ஒடுக்குறாங்க, அதனால் நாங்கள் வந்து வெளியில் வந்து நாங்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுறோம்னு சொல்லி வெளியில் வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்க. அப்போ அந்த மாதிரியான சிக்கல்களில் வந்து அவர் துணை நின்றுருக்கிறாரு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டிக்கு நீங்கள் போனீங்கன்னா போகிற வழியில் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரனுடைய கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியை வந்து தொடங்குவதற்கு அந்த காலகட்டத்திலே 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தவர் அவர். 5 லட்சம்னா அன்றைக்கி எவ்வளோ, 50 கோடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த கல்லூரிக்கு அனுமதியை வாங்கி கொடுத்து பெரியாரை அழைச்சிட்டு போய் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியை திறப்பதெல்லாம் வந்து இன்றைக்கி சாத்தியமானலாம் தெரியல, ஆனால் அன்னைக்கு சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு. அந்த கல்லூரியில் வந்து நம்ம இப்போ எல்லா கல்லூரியிலும் என்னென்னா 1000க்கு 1200க்கு 1000 மதிப்பெண் பெறவங்க 900 மதிப்பெண் பெறவங்களுக்கு தானே இது கொடுப்பாங்க. அங்கே இல்லை, அப்படி இல்லை. அவங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கிறாங்கல்ல, 400 மார்க் 500 மார்க் வாங்குறவனுக்கு தான் அங்கே சீட்டு. அப்படி அதுக்காக தொடங்கப்பட்டது அது. அதே போல் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தனியாக வந்து ஐடிஐன்னு சொல்லி நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, தொழிற்பளிப்பு பள்ளி, அந்த பள்ளியை வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு மாணவர்களுக்கு இலவச கல்வியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச கல்வியை கற்பித்து கொடுத்துருக்கிறார். இப்படி அவர் வந்து அவர் பிறப்பால் இஸ்லாமியராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து
ஒரு தமிழனாக தான் எல்லா இடங்களும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஆதரவாக இருந்தவர் அவர். இவருக்காக இருந்தானே சமூக நல்லிணக்க மாநாடு நடத்தியிருக்கிறாரு. சமூக நல்லிணக்க மாடலில் எல்லா சமூக மக்களையும் அரவணைச்சு மாநாடு நடத்தியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவரை நம்ம ஒரு இஸ்லாமியர்னு ஒரு இதில் வந்து நம்ம சுருக்கிற முடியாது. அதனால தான் எல்லா மக்களும் ஏற்கிறான். அவருடைய பேச்சை எல்லாரும் கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லா மக்களும் அவரை ஏற்கிறதுனால தான் அவங்க எல்லாராலும் கொண்டாடப்படுற இடத்துக்கு வர்றாரு. இப்போ அவரோட இந்த ஒரு அரசியல் போதனைகளாக இருக்கட்டும், அவர் வந்து கூடுற ஒரு குறிப்பேடுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்ததாக இருந்துச்சா, இல்லை இவரோட கருத்துக்கள் வந்து வெளி மாநிலத்துலையும் இல்லை வெளிநாட்டிலையும் அது மாதிரி இவரோட பரப்புரைகள்லாம் இருந்துச்சுங்களா? அவர் கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறார். அவர் எல்லா நாடுகள்லேயும் போய் அவர் மார்க்கம் குறித்த மார்க்க அறிவு குறித்து இஸ்லாமிய மார்க்கம் குறித்து பரப்புரை பேசுகிறவர். அது குறித்து பேசுவதற்காக எல்லா நாடுகளுக்கும் போயிருக்காரு. மலேசியா, சிங்கப்பூர், சவுதி, துபாய், இப்படி எல்லா நாடுகளுக்கும் பயணம் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அதாவது பெருசாக வளர்ந்து வராருன்னு சொன்னதுக்கு பிறகு தான் இந்திய தலைவராகவே அவர் பார்க்கப்பட்டவர். அவர் இந்தியாவில் அவருக்கு வழக்கு இல்லாத மாநிலமே கிடையாது. எல்லா மாநிலத்துலேயும் அவர் மேலே வழக்கு இருக்குது. ஆமாம். அப்போ அப்படியான ஒரு இது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ராமன் ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார். அவர் வந்து அடிக்கடி வந்து திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு போகிறாருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு அரசு பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டு கடைசி வரைக்கும் அவர் வந்து பணி ஓய்வு பெறும் வரைக்கும் அரசினுடைய உதவி பெறாத அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை போட்டு நிறுத்தி வச்சார். அதே போல் அமெரிக்காவுக்கு ஒரு முறை போகும்போது பூரண கும்ப மரியாதை கொடுக்குறதா இதில் நாளிதழில் செய்தி வருது. அப்போ உடனே அதுக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி இது மதசார்பற்ற நாடு, ஒரு மதத்தினுடைய அடையாளமாக வந்து குடியரசுத் தலைவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை போட்டு அதுக்கு வந்து தடையாணை வாங்குறாரு. இப்படி நீங்கள் அவர் வந்து சட்டத்தில் வந்து பிஹெச்டி சட்டத்தில் வந்து முனைவர் பட்டம் வாங்கினவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய இளம் வழக்கறிஞர், அதாவது ஜூனியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 130 பேர் அவருடைய இளம் வழக்கறிஞர்கள். சட்ட புத்தகத்துக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் வர்றதில் அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர், ஒரு மிகச்சிறந்த வாதாடி. அதாவது என்னென்னா ஆகச்சிறந்த கருத்துக்களை முன்வைக்கணும், சட்ட ரீதியாக நுணுக்கங்களோடு மக்கள்கிட்ட வந்து பரப்புரை பேசுகிறதுல வந்து ஆகச்சிறந்த தர்க்கத்தை வைப்பார். அப்படியான ஒரு ஆள். அப்படி ஒருத்தரை நம்ம இழந்துட்டோம்ன்றது தான் நம்ம இன்றைக்கி வந்து பெரும் வேதனைக்குரிய விஷயமாக நம்ம கருதணும். ஏன்னா எப்போவுமே இந்த இனம் வந்து ஒரு நல்ல தலைவனை ஆதரிக்காது. அவர் அன்றைக்கே வந்து சொல்கிறாரு, எம்ஜிஆர்கிட்ட நாட்டை கொடுக்குறீங்கன்னு சொல்கிறத அவர் பேசுகிறாரு. நீங்கள் வந்து கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா அவன் கூத்தியாகிட்ட நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான்டான்னு சொன்னார். அதுதான் வந்து அப்படியே நீங்கள் எம்ஜிஆர்கிட்ட ஜெயலலிதா கிட்ட வந்துச்சு. அது அவர் சொன்னதை சொல்கிறேன், நான் சொல்லலை, அவருடைய கருத்தை சொல்கிறேன். அப்போ அவர் எவ்வளோ தூரத்துக்கு அதை கணிச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். இவன்கிட்ட கொடுத்தா இவன் இவள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி தான் அவர் அன்னைக்கு பேசுகிறது, அப்படியே பேசுகிறாரு. அதே போல் வந்து கருணாநிதியை பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவன் குஷ்பு கூட கூட்டணி வைப்பான், அவனுக்கு வெற்றி தான் முக்கியம், அதனால் திமுகவை பொறுத்தளவுக்கு அப்படி தான் இருப்பாங்க அவங்க, அதனால் அவனுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது, எவன் கூட வேணாலும் கூட்டணி வைப்பான்னு பேசியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது தெரியுதில்ல உங்களுக்கு. அப்போ அன்றைக்கி நடந்தது அன்றைக்கி அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நடந்துக்கிட்டே வருதுன்னு. அதே போல் ராஜீவ்காந்தியினுடைய வழக்கில் வந்து சொல்கிறாரு, ராஜீவ்காந்தியினுடைய வழக்கில் வந்து ராஜீவ்காந்தியை யாரும் கொல்லலை, ராஜீவ்காந்தியை வந்து கொலைக்கு காரணம் வந்து ராஜீவ்காந்தி இடுப்பில் கட்டியிருந்த பெல்ட்டு தான் காரணம். அந்த பெல்ட்டு பாமை வெளியில் இருந்து யாரும் வந்து கட்டலை, அவரே தான் கட்டியிருந்தார், அவரே கட்டியிருந்த பெல்ட்டு தான் வெடித்து செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாரு. அது பொதுக்கூட்டங்கள்லேயே பேசியிருக்காரு, இன்னும் அந்த காணொலியெலாம் இருக்குது. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்திரா காந்தி அவர்கள் வந்து இறக்கும்போது அவரை வந்து துப்பாக்கி சூட்டு பண்ணி தான் இறந்தாங்க, சுடப்பட்டு தான் இறந்தாங்க. யார்? இந்திரா காந்தி இறந்தாங்க. அப்போ வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க, இந்திய அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைக்குது. அந்த குழுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டின் பிரதமர், குடியரசுத் தலைவர் போன்ற மிக முக்கிய பதவிகளில் இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பு கருதி நம்ம செய்யணும். இப்போ ஒருத்தர் வந்து எய்த்தாப்பில் வந்து துப்பாக்கி வச்சு சுட போகிறாரு அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் நம்ம திருப்பி ஃபயர் பண்ணுறதுக்கு தாமதமாகும், அவரை கொல்றதுக்கு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஒரு கையெறி குண்டு அவங்க கையில் கொடுக்கலாம், அவங்க கையினுடைய பாதுகாப்பு. கையெறி குண்டை போட்டோம்னா உடனடியாக அவங்க இந்த இது வர்றதுக்கான நேரத்துக்குள்ளே அது வெடிச்சிரும். அதனால் ஒரு கையெறி குண்டை செஞ்சு அவங்க இடுப்பில் கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை வந்து பரிந்துரைச்சதாகவும், அந்த பரிந்துரையின் அடிப்படையில் வந்து இந்திரா காந்தியினுடைய கொலை வழக்கு அந்த இதுக்கு பிறகாக வந்து இவருடைய ராஜீவ்காந்தியினுடைய பாதுகாப்புக்காக ஒரு பெல்ட் பாம்பு வந்து அவங்க கட்டி விட்டாங்க. அந்த பெல்ட் பாம்பு அடித்து தாண்டா ராஜீவ்காந்தி செத்தான்னு தற்காரியோடு பேசியிருக்கிறாரு.
உங்களுக்கு இது சொல்கிறது மாதிரி ஒரு சட்டம் போட்டிருக்குதோ அரசியல் பதிவேடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அவர் எதுவுமே பதிவு இல்லாமல் பேச மாட்டார். இப்போ எந்த கருத்து பேசினாலும் சரி, இப்போ பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் பேசிட்டு போகிறதெல்லாம் இல்லை. அதே போல் வந்து நீங்கள் வந்து சேலத்தில் உள்ள இந்த டால்மியா மலையை உடைச்சி இந்த கல்லெல்லாம் எடுக்கிறாங்களே, சுண்ணாம்பு கற்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது வந்து திப்பு சுல்தானுடைய காலகட்டத்தில் மானியமாக கொடுக்கப்பட்ட 700 ஏக்கரில் உள்ளது தான் அது. அதை வந்து 700 ஏக்கர் வந்து திப்பு சுல்தான் காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதுக்கு போய் லண்டனில் போய் எடுத்துகிட்டு வர்றாரு ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடம் பூராமே வந்து டால்மியா வந்து இந்த மாதிரி வந்து இங்கே வந்து அந்த மலையை உடைச்சி இந்த சுண்ணாம்பு கற்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறான். அதை அரசாங்கமே எடுத்து நடத்தினா நல்ல காசு வரும், அதனால் அதை வந்து நீங்கள் டால்மியாகிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்ட போராடுறாரு. எம்ஜிஆர் கிட்ட வந்து அந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த 700 ஏக்கரையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் வாங்கி வச்சுட்டு டால்மியாட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கே உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாரு. அதையும் பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார் அவர். இந்த மாதிரி வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அவர் வைத்த எந்த கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொன்னதில்லை. இப்போ நீங்கள் மற்ற யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு எதிர் கேள்வி வைப்பாங்கள்ல உங்களுக்கு, அப்படி இவர் வைத்த எந்த கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொன்னதில்லை. அவர்களுடைய பதில் முழுவதும் கைதாக தான் இருந்துச்சு. அவரை பேச விடாமல் தடுப்பதற்கு என்ன வேலையோ அதை தான் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் கேட்குற மாதிரிலாம் இல்லை அவங்களுக்கு. அப்போ அப்படி பேசிக்கொண்டே இருந்ததுனால தான் இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஒரு என்னென்னா, அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அடக்குமுறை மக்களுக்காக இருக்கும்போது எவ்வளோ அடக்குமுறை வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப பேசணும், இதை நம்ம நின்று வாதிடணும், மக்களுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஊட்டியது வந்து அவர் தான். அப்போ அவரை பார்க்கும்போது அவர் பேசுவதை கேட்கும்போது நமக்கே வந்து கூடுதலாக நம்பிக்கை வரும்ல. இன்றைக்கி உயிரோடு இருந்தால் அவரோடு நாங்கள் இருந்திருப்போம், எங்களோடு அவர் இருந்திருப்பார். உறுதியாக நாங்கள் அவரை பெருசாக கொண்டாடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு தலைமுறை அவரை கொண்டாடாமல் போயிடுச்சு. ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அதுதான், நான் மடியலாம், என் வார்த்தை ஒருபோதும் மடியாது. என்றாவது ஒரு நாள் இங்கே இருக்கிற இளைஞர்கள் என்னுடைய எலும்புக்கூடுகளை தோண்டி எனக்கு நன்றி செலுத்துவார்கள்னு சொன்னார். அதை நாங்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். எனக்கு பழனி பாபா யாருன்னு தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பழனி பாபாவை போட்டுறேன், கொண்டாடுறேன், அவரை மதிக்கிறேன். அவர் கருத்துக்களை அடுத்த ஆளுகளுக்கு கடத்துகிறேன். அவர் பேசியதை அடுத்த ஆளுக்கு கடத்துகிறேன். நான் பேசுகிற பொதுக்கூட்டங்களில் நிறைய செய்திகள் வந்து பழனி பாபா அவர்கள் பேசின செய்தியவே நான் பேசுவேன். அப்போ அதெல்லாம் வந்து நான் பேசும்போது நான் அவரை நினைத்து கொள்கிறேன், அவ்வளோதான். சரி, அவர் கருத்தை நான் திரும்ப தொடர்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் விட்டுட்டு போன பணியை நான் செய்கிறேன்னு நான் நினச்சிக்கிறேன். இது மாதிரி அவர் வந்து எந்த ஒரு அரசு அலுவலகங்களும் வந்து என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு தடை உத்தரவுக்கே ஒரு தடை போட்டவர் அப்படின்ற ஒரு பெருமைக்குரியவர் வந்து முதல் இந்தியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்படி சார் நடந்துச்சு அந்த விஷயம்? இல்லை, அதான் அவர் சட்டத்தில் வந்து சட்டத்தின் ஓட்டைகளை, சட்டத்தினுடைய உரிமைகளை பெறுவதில் வந்து மிகச்சிறந்த, அதான் சட்டத்தில் வந்து உங்களுக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னா அப்புறம் அவர் எவ்வளோ தூரத்துக்கு தற்காரியோடு இருப்பார், எவ்வளோ இதாக இருப்பார். புதுக்கோட்டையில் ஒரு கூட்டத்தில் பேசி முடிக்கும்போது இந்திரா காந்தியை சுட்டது சரிதான்னு பேசிடுறாரு. உடனே கைது செஞ்சுட்டு போய் சிறையில் வச்சிடுறாங்க. உடனே அந்த வழக்கு பிணை எடுத்துடுறாரு. அந்த வழக்கு விசாரணை வருது. விசாரணைக்கு வரும்போது இவரே வாதிடுறாரு. அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்திரா காந்தியை சுட்டது சரிதான்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொன்னேன். சொன்னேன் ஆமாம் நான் சொன்னேன்னு சொல்கிறாரு நீதிபதிக்கிட்ட. எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், சரியாக சுட்டதுனால தானங்க செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லி. அப்போ இது மாதிரி வந்து நீங்கள் வாதிட்டு வெல்ற திறமையானவர் அவர். அதுபோல் ஆனால் அவர் பேசுவது போல் இன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறார் இந்திய நிலப்பரப்புலன்னா அப்படி யாரும் அவர் அளவுக்கு இன்னும் பேசுகிற அளவுக்கு தைரியமான ஆட்கள் இன்னும் வரைக்கும் செத்தாரு. புரியுதுங்களா அவங்களுக்கு? அதனால் இந்த வார்த்தை விளையாட்டில் நிறைய வழக்குகளை வென்றிருக்கிறாரு. ஆனால் அப்படி முன்வைக்கும் போது அது அவங்க எதிர்த்தரப்பு எந்த ஆக்ஷன் எடுக்க அவ்வளோதான் விடுதலை. அவர் வழக்கு விடுதலையாது அவங்களுக்கு பேசுகிறது தானே அவங்களுக்கு. இப்போ நீங்கள் நீதிமன்றம் என்ன கேட்கும்னா, பேசுனது சரியா இல்லையா, நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு கேட்கும். ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், ஏன் பேசினேன், சரி இதுக்காக தான் பேசுனேன், நான் பேசுனது சரிதானேன்னு சொல்கிறப்ப சரியாக தானே பேசிக்கிறேன், போய் தொலைடான்னு விரட்டி விடுறது தான் உங்களுக்கு. யாராக இருந்தாலும் அப்படி தான் போகும் உங்களுக்கு. அப்போ அதுபோல் வந்து இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் போட்ட எந்த வழக்கிலையும் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படல. எல்லா வழக்கிலையும் விடுதலை வாங்கிட்டார். ஒரு வழக்கில் கூட அவங்க தண்டனை பெறலை. அவர் இருந்த வரைக்கும் எந்த வழக்கிலையும் அவருக்கு தண்டனையே கிடைக்கல. எல்லா வழக்கிலையும் விடுதலை வாங்கிட்டார். இப்போ நீங்கள் வந்து மேலே வந்து சட்டம் போடுறாங்க, பாராளுமன்றம் சட்டம் ஏற்றுது. அதாவது வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் எந்தெந்த மாநிலங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ பயன்படுத்திக்குங்க, அந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், வேணுங்கிற மாநிலம் நீங்கள் வச்சுக்கோங்க, வேணான்றவங்க பயன்படுத்த தேவையில்லைன்னு சொல்கிறாங்க.
அங்கே மேலே பாராளுமன்றத்தில் சட்டம் போட்ட உடனேயே இந்த மாதிரி வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் வருது, அந்த சட்டத்துக்கு வந்து பிணை கிடையாது, நம்ம தூக்கி உள்ளே வச்சிடலாம், அது வந்து போய் எடுத்துகிட்டு வந்தால் குறைஞ்சது 3 மாதம் 4 மாதம் ஆகும். அப்போ இது உடனே அப்படியா உடனே நம்ம அதை செய்வோம்னு சொல்லிட்டு உடனே எம்ஜிஆர் இரவோடு இரவாக அந்த சட்டம் அங்கே அமல்படுத்தப்படும் போதே அன்னைக்கு இரவே கைது செய்கிறார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் பழனி பாபாவை கைது செஞ்சுட்டு போகிறாங்க. போன உடனே ஒரே நாளில் பிணை வாங்குறாரு. அதுக்கு என்னென்னா அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்படணும். சட்டமாக்கப்பட்ட பிறகு அதை வந்து நம்ம மாநில சட்டமன்றத்துக்கு அங்கே பாராளுமன்றத்தில் சட்டமானதுக்கு பிறகு அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் அதை ஏற்கிறோம்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். நிறைவேற்றினதுக்கு பிறகு தான் அது சட்டமாகும் தமிழ்நாட்டில். அப்போ தான் நீங்கள் கைது செய்ய முடியும். நீங்கள் மேலே ஒரு சட்டம் கொண்டு வந்தோடனே ஒரு பில்லு பாஸ் ஆனவொடனே நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுவும் அது நைட்டு அன்னைக்கு இரவே உடனே கைது செய்கிறாரு. அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த முட்டா பயல்கள்கிட்ட வந்து வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதை வந்து கூட்டத்திலேயே பேசுகிறாரு உங்களுக்கு. அப்போ இது கூட தெரியாதவங்களாம் முதலமைச்சர்ரா அப்படின்றாரு. அப்போ வந்து இது பண்ணி ஒரே நாளில் தான் கொண்டு போகிறாங்க வைக்கிறாங்க. அப்போ கேட்குறாருன்னொடனே அது இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை, சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றல, எப்படி என்னை கைது பண்ண முடியும், இந்த ஆக்டில் எப்படி கைது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஜட்ஜு வெளியில் அனுப்பிச்சி விட்டுறது, விடுதலை, ஒரே நாளில் பிணை அவருக்கு. அது அப்போ நீங்கள் வந்து இதுபோல் உங்களுக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மக்களை தூண்டுறீங்க, மக்களை தூண்டி மக்களை வந்து இது பண்ண பார்க்குறீங்க, அந்த தூண்டுதல்னால பெரும் கலவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உங்களை கைது செய்கிறோம்னு எந்த கூட்டம் பேசினாலும் அவரை இதை சொல்லி தான் கைது செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, என்னடா இப்படி மக்களை தூண்டுறோம்னு சொல்லி ஓயாமல் நம்மளை கைது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, என்னடா பண்ணுறதுன்ட்டு ஈரோட்டில் போய் ஒரு 10 எருமை மாடை கட்டி போட்டு கூட்டம் பேசுகிறாரு. நீ மக்களை வந்து தூண்டுறோன்னு சொன்னால் தானே, மக்கள் வந்தால் தானே தூண்டுறோன்னு சொல்கிற, எருமை மாட்டை கட்டி போடுறான்னு எருமை மாட்டை கட்டி போட்டு எருமை மாட்டை பேசுகிறாரு. இந்த மக்களும் நான் சொன்னால் புரட்சியை கொல்ல மாட்டான், நான் சொல்கிறத எவனும் கேட்க மாட்டான், நான் சொல்கிறத எதையுமே நடைமுறைப்படுத்த மாட்டான், கூட்டம் கேட்குறதுக்கு மட்டும் வர்றான் போகிறான், இதுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டான், நான் சொல்கிறத எதையுமே காது கொடுத்து கேட்குறான், ரசிக்கிறான், கை தட்டுறான், போயிடுறான், அதை நடைமுறைப்படுத்த மாட்டான்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறான், நான் மக்களை சந்தித்து பேசினா தானே 10 எருமை மாடை கட்டி போடுறான்னு 10 எருமை மாடை கட்டி போட்டு கூட்டம் பேசியிருக்கிறாரு. அப்போ நீ எந்த வழக்கடா என்னை கைது செய்வேன்னு கேட்குறாரு கூட்டத்திலேயே. இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு அப்படி செய்கிறதுக்கெல்லாம் ஒருத்தருக்கு துணிச்சல் வரணும்ல உங்களுக்கு. ஒரு தடவை இன்றைக்கி ஒரு வழக்குன்னு சொன்னாலே அந்த வழக்குக்கு பயந்துக்கிட்டு அடுத்த தடவை நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிற இந்த நாட்டில் வந்து ஒருத்தன் இவ்வளோ வழக்கெல்லாம் சந்திச்சுட்டு மக்களுக்காக திரும்ப திரும்ப பேசுவானான்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருத்தர் பேசினார்னா அதுக்கெல்லாம் வந்து அது பிறப்புலேயே ஒரு துணிவு வரணும். அப்படி ஒரு துணிச்சலான ஆள், அதனால தான் நமக்கு அவரை ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மையும் இந்த அரசியல் தெளிவும் வந்துட்டு அவர் படிப்பில் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டாரா, இல்லை அவருக்கு முன்னாடி ஏதாச்சும் அவருக்கு ஏன்னா ஒரு ரோல் மாடல் மாதிரி ஏதாச்சும் யாராவது? இல்லை, அவர் வாசிப்பு முழுவதுமாக வாசிப்பு. இன்னொன்று வந்து அவர் வந்து ஒருத்தன் வழியிலிருந்து வர்றவனை வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டுருவான். இப்போ நம்ம ஒரு பாதிப்பிலிருந்து வர்றப்போ வந்து நம்ம எவ்வளோ கவனமாக இருப்போம் அப்படின்றதில் வந்து அதுக்கு உதாரணம் அவர். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வழக்கையுமே ரொம்ப அறிவுபூர்வமாக தர்க்கம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ குறிப்பாக வந்து மும்பையில் நடந்த வெடிகுண்டு வழக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து இது பாபர் மசூதி இடிப்பு வழக்காக இருக்கட்டும், அதிலெல்லாம் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்காரு. பாபர் மசூதி இடிப்புக்கு காரணம் குறித்தெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு உங்களுக்கு. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படின்னா வாசிப்பு இல்லாமையோ அது குறித்த ஆர்வம் இல்லாமையோ நீங்கள் வந்து ஒன்றை பேசவே முடியாது. இப்போ நீங்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை கடத்துறதுனா கூட மக்களின் மொழியில் கடத்துறதுன்னு ஒரு இருக்குல்ல. இப்போ மக்களின் மொழியில் பேசினா தான் மக்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு மொழியில் பேசி மக்கள் வேறு மொழியில் இது இருந்தான்னா அவனால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ மக்களுக்கான மக்கள் மொழியில் பேசுகிறது. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது, அதே நேரத்தில் சிந்திக்கக்கூடிய கருத்தாகவும் இருக்கு இல்லையா. அது மாதிரி வந்து அவங்க அப்படி தான் அந்த தொடர்போடு வாதிடுறது, அந்த தொடர்போடு கருத்தை கடத்துறது இருக்குல்ல, அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கெல்லாம் வந்து அவர் பேசுனதெல்லாம் எனக்கு மனசில் வந்து பதியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து மக்கள் இயல்பாக இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம உறவினர் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த பேச்சு எப்போவுமே வந்து மக்கள்கிட்ட உடனே கொண்டு போய் சேர்க்கும். இப்போ நீங்கள் கலைஞர் கருணாநிதி போல் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, கழக உடன்பிறப்புகளே நான் உங்களோட இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு சிலவன் ரசிப்பான். ஆனால் நீங்கள் மக்கள் எல்லோரும் அதை ரசிப்பானா ரசிக்க மாட்டான். இப்போ ஆமாம் இப்போ நீங்கள் மக்களோடு எளிமையாக பேசுகிறது தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் உடனடியாக சேர்க்கும். அதே போல் அவர் பேசிய எல்லா கூட்டங்களையும் பதிவு செய்து மக்களுக்கு கடத்தியிருக்கிறார்.
இப்போ அதில் பாதி கிடச்சிருக்கு, முக்கால்வாசி கிடச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மீதி வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஒவ்வொருத்தரும் பாபாவை வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அவர்கிட்ட பேசின கருத்துக்களை வந்து நம்ம உள்வாங்க வேண்டியது இருக்குது. அவர் சொன்னது எல்லாமே வந்து குறிப்பாக வந்து இந்த மார்வாடிகள் இன்றைக்கி இருக்க வட இந்தியர்களினுடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அன்றைக்கே பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் வந்துட்டு இவர் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க அப்படின்னு கேட்டு இல்லை, அவர் கூட்டத்திலே பேசுகிறாரு உங்களுக்கு, என்னைய முடிச்சிட்டானா அப்புறம் உங்களை முடிச்சிருவான்டான்றாரு. அதுதான் நடந்துச்சு, அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் 97 அவர் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகாக தான் பாஜக, இந்து முன்னணி எல்லாமே இங்கே அசுர வளர்ச்சி பெற்றுச்சு. அது வரைக்கும் பாஜகவோ இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ் காரனோ இங்கே வந்து வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பேசுவதற்கு அச்சப்பட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு. இன்னொன்று வந்து மேடைகள்லே அவர் பேசும்போது சொல்லுவார், நீ ஏன்டா சும்மா வர குத்திட்டு வாங்கடா பார்த்துக்குருவோம், நான் உன் வழக்க பார்க்குறேன், நீ குத்துன்னு நான் சொல்லலை, அதுக்காக நீ குத்திட்டேன்னா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், புரியுதா உங்களுக்கு? அப்படி பேசியிருக்காரு. எதிர்வினை ஆற்றாமல் இந்த சமூகம் எப்போவுமே விழிப்புணர்வு அடையாரா, எதிர்வினை ஆற்றுறான்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்படி எதிர்வினை ஆற்ற அந்த காலகட்டத்தில் உடனே எதிர்வினை ஆற்றினாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், மதுரையில் வந்து ராஜகோபாலன்னு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. இதை குரானை வந்து தப்பாக இழிவுபடுத்தி நபிகள் நாயகத்தை தவறாக வந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறாரு. அவர் இந்து முன்னணியிலேருந்து பேசுகிறாரு. அப்போ பேசும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க கமிஷனரை பார்த்து, இந்த மாதிரி ஜமாத்துலேருந்து போய் இந்த மாதிரி முகமது நபிகள் குறித்து இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறாங்க, எங்கள் மதம் குறித்து தவறாக பேசுகிறாங்க. அது இல்லை மக்கள் அந்த பகுதியில் உள்ள ஜமாத்தில் உள்ளவங்க போய் ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க, கமிஷனரை பார்த்து கொடுக்குறாங்க. அவர் ஆணையர் வாங்கி வச்சுட்டு, நீங்கள் வேணால் ஒரு கூட்டம் போட்டு பேசுங்க, நான் வேணால் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. இல்லை சொல்கிறேன், ஒரு பொறுப்பான அதிகாரிகள் வந்து இருக்கணுன்றக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் வேணால் உங்களுக்கு ஒரு அனுமதி தரேன், நீங்கள் வேணால் அவங்கள பதிலுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் மார்க்கத்தில் அப்படி இடம் இல்லை, நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தர் தப்பாக பேசினா கூட நாங்கள் அவரை தப்பாக பேசணும்னு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குங்கன்னு சொல்லி தான் நாங்கள் மனு கொடுக்குறோம், எடுங்க அப்படின்னு. அதெல்லாம் பண்ண முடியாது போங்கன்னு சொல்லிடுறாரு. திருப்பி அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, சரி சட்ட நடவடிக்கை வரலன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கடிதம் எழுதி அவருக்கே அனுப்புகிறாங்க. குரான் வச்சு நீங்கள் அனுப்புகிறாங்க. நீங்கள் குரானை படிச்சுட்டு பேசுகிறீங்களா பேசலையான்னு தெரியல, தயவுசெய்து இதை வாசிங்க, நீங்கள் நபிகள் நாயகம் சொல்லாததெல்லாம் சொல்கிறீங்க, அவதூறு பரப்புறீங்க, இதை வாசிச்சுட்டு பேசுங்க. அப்படி நீங்கள் சொன்ன கருத்து எதுவுமே இதில் இல்லை, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எதுவுமே இதில் இல்லை, நீங்கள் வேணால் ஒரு தடவை இந்த நூலை வாசிங்கன்னு சொல்லி ஒரு இது போகுது. போன உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, வாங்கிட்டு திருப்பி இன்னொரு இடத்துல கூட்டம் போட்டு பேசுகிறாரு. ஏண்டா நீங்களாம் வந்து கொஞ்சம் தவறான வார்த்தையில் பேசி இந்த மாதிரி வந்து நீங்களாம் பயந்தாங்கொழியடா, நீங்களாம் ஆம்பளையலாடா அவராடா, என்னை ஏன்டா சமாதான தூது விடுறீங்க, எனக்கு ஏன்டா கடிதம் எழுதுறீங்க இப்படிலாம் சொல்லி அவர் பொதுக்கூட்டத்தில் திருப்பி பேசுகிறாரு. அப்புறம் தான் அங்கே இருக்கிற இளைஞர்கள் அந்த வழக்கில் கைதாகிறவங்க, ராஜகோபாலன் கொலை வழக்கில் ராஜகோபாலன் வீட்டுக்குள்ளேயே போய் கொலை நடந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே போய் வீட்டுக்குள்ளே பெண்களை, அம்மா நீங்கள் வந்து உள்ளே போங்க, கதவை பூட்டிக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சு வெட்டி கொலை செஞ்சாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் உடனே எதிர்வினை இருந்துச்சு. இப்போ பாபா காலகட்டத்தில் என்ன காரணம்னா, பாபா வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு பாபானா நீங்கள் அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு, மார்க்கத்துக்கு எதிராகவோ அதுக்கு மேலே உனக்கு ஒன்றுமே இல்லடான்னு இருக்கிறார். நபிகள் நாயகம் குறித்து பேசிட்டு நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ வந்து உயிரோடவே இருக்க தேவையில்லைன்னு பேசுகிறாரு உங்களுக்கு. அப்படியே தான் பேசுகிறாரு உங்களுக்கு. இல்லை அப்படி தான் அவங்க இறை சட்டமே அப்படி தான் இருக்குது. இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒன்று இருக்குன்னாலும் கூட அவங்க மார்க்கத்தை ஏற்றவங்களுடைய இறை சட்டம் இருக்குல்ல, அவங்க வந்து நபிகள் நாயகம் தான் அவங்களுக்கு உயிர், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது, அதுக்கு மேலே நீ உயிரோடவே இருக்க தேவையில்லைன்றாரு. இப்போ அதுபோல் வந்து அன்றைக்கி உடனே எதிர்வினையாற்றினாங்க. அதனால தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்து முன்னணியும் இந்த மாதிரியான துணை அமைப்புகள்லாம் பெருசாக வளர முடியல. ஏன்னா ஒரு அச்சம் இருந்துச்சு, நம்ம ஏதாவது பேசணும்னா நம்மளை கொன்றுவாங்களோன்னு சொல்லி ஒரு அச்சம் இருந்துச்சு. அன்றைக்கி யாருமே பேச மாட்டாங்க பொதுவெளியில். நீங்கள் அன்றைக்கி உடனடியாக அதெல்லாம் செஞ்சால் உடனே ரிப்ளை ஆகும். நீங்கள் ராமகோபாலனே பார்த்தீங்கன்னா தொடர் வண்டி நிலையத்தில் வச்சு நடுமண்டையில் வெட்டினாங்க. அப்போ வெட்டினதில் வந்து தான் அவர் குல்லா போட்டிருப்பார், ஒரு காவி குல்லா போட்டிருப்பார். அவரும் நிறைய அசிங்கமாக பேசுவார்னு வச்சுங்களேன். அதாவது வந்து அவர்கள் எப்போவுமே வந்து அவர்கள் முதல்ல ஆயுதங்களை எடுக்கிறதில்ல,
ஆயுதங்களை எடுக்க வைக்கிற மாதிரி பேசுகிறது. அப்படி உணர்ச்சி வசப்பட்டவங்க தான் இன்றைக்கி எல்லாரும் இஸ்லாமிய சிறைவாசிகளை நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்கல்ல, சிறையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லோருமே இப்படி நீங்கள் ஒன்று தூண்டி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அவன் ஏதாவது அந்த அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைடா போடா செஞ்சுட்டு சிறைக்கு போகும்டான்ற ஒரு மனநிலை அது. அதே போல் வந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றா பாபா இருந்திருந்தால் இவங்கெல்லாம் யாரும் சிறையில் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்திருப்பார். அப்போ நீங்கள் அது இப்படி ஒரு பாதுகாப்பாரனா இஸ்லாமியர்களுக்கு இருந்தவர். இன்றைக்கி இருக்கிற நிறைய இஸ்லாமிய அமைப்புகளே பாபாவை வந்து கொண்டாடுறதில்ல, பாபாவை ஏற்கிறதில்ல. அதில் நிறைய முரண்பாடு வச்சுருக்காங்க. பாபாவை யாரும் பேசுவாங்களான்னு பேச மாட்டாங்க. அது இப்போ எங்களை போன்ற பிள்ளைகள் நாங்கள் அந்த கருத்தோடு உடன்படுறோம். நாங்கள் அவர் பேசுகிறது சரிதான் அப்படின்னு உடன்படுறவங்க தான் இது பண்ணுவோம். இன்றைக்கி இருக்கிற நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் 90% இஸ்லாமிய அமைப்புகள் பாபாவை ஏற்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் ஏற்கிறான். இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை இருக்குல்ல, இளைய தலைமுறை பாபாவை கொண்டாடுது. பாபாவோட இப்போ ஒரு சிக்கல் வருதுன்னா பாபாவோட பேச்சை ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதை வச்சு கொண்டாடுறது இருக்குல்ல, அது என்னென்னா அது அவனுக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா இஸ்லாமிய சமூகம் அவர் பேசும்போதே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து வியாபாரம் பண்ணுவேன், உன் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்ப்பேன், வேறு எதையும் செய்ய மாட்டேன், உன் பாதுகாப்புக்குன்னு ஒன்றும் கிடையாது, நீ உன் வீட்டில் உள்ள நீ வந்து அதிகமாக இந்த உலகத்தில் வந்து வரி கட்டுறதே நாங்கள் தான்டா. வெளிநாடுகளில் போய் ஒட்டகம் மேய்க்கிற வேலையாக இருக்கட்டும், என்ன கூலி வேலைக்கு போனாலும் சரி, அங்கே போய் வியாபாரத்துக்கு போனாலும் சரி, அதன் மூலமாக அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டி கொடுக்குறது நாங்கள் தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. 3/4 இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டில். இந்த நாடு இந்தியா அமைதியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இஸ்லாமியர் தான். நான் நினச்சேன்னா ஒரே நாளில் இந்தியாவை இல்லாமல் அழிச்சிருவேன்டான்லாம் பேசியிருக்கிறாரு. நான் நினச்சேன்னா இங்கே எவனும் நிம்மதியாக இருக்க முடியாதா, நான் வெறுத்து போயிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு அங்கங்கே பிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அது காரணம் என்னென்னா, அந்த கோபம் வந்து ஆற்றோன்னா கோபம் ஒன்று இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்செல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ தனக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒரு மனநிலை வரும்போது என்ன ஆகும், தன்னை கற்காத்துக்குள்ள எதை வேணாலும் செய்ய வேண்டாம், நான் வாழவே முடியாதுன்ற ஒரு மனநிலை வருது. அப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ நான் வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்ய வேண்டான்ற ஒரு மனநிலை வரும்ல, அதுதான் அந்த இடத்துல. அதான் இன்றைக்கி பாபா இல்லாத நான் ரொம்ப அதாவது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒருத்தரை சந்திச்சிடணுமான்னு நம்ம நினைப்போம்ல, அப்படி ஒருத்தரை சந்திக்காமல் போனது வந்து நான் பாபாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நான் இன்னமும் வேதனைப்படுறேன், அப்படி ஒருத்தரை பார்க்கணுமான்னு. எனக்கே இப்போ கேட்கல, அவரை பற்றி ஒரு விஷயம் கேட்கல, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. இப்படியெல்லாம் ஏன்னா எல்லாமே அரசியல் பெருந்தலைவர்கள் தான். நீங்கள் பாட்டுக்கு பிரதமர் கூட அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் கூட வந்து டைரெக்டாக இந்த ராத்திரியாக வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இத்தனைக்கும் வந்துட்டு அவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு வந்தாருன்னு சொன்னீங்க, பழனியில் பேஸில். ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அவரோட சொந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். அவர் மனைவி இல்லை, அவங்க திருமணம் பண்ணல, அவர் கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணல அவர். அதனால தான் இவ்வளவு இதாக இருந்தார். அது அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காகவே செய்யாமல் மறுத்துட்டார் அவர். ஏன்னா அது வந்து இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு புரட்சிக்காரனுக்கு வந்து குடும்பம் இருந்துச்சுனாலே அது ஒரு பெரிய அன்பின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும். நீங்கள் தினமும் சிறைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏண்டா நீ, ஆனால் அவங்க மார்க்கத்தில் வந்து திருமணம் கட்டாயம் செய்து கொள்ளணும்னு அவங்க மார்க்கத்தில் இருக்குது. ஆனால் அவர் ஏற்கலை திருமணத்தை. அதை மட்டும் அவர் அதான் மார்க்கத்தில் இருக்குது, கட்டாயம் வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு இருக்குது. ஆனால் அவர் செய்யலை. ஏன்னா தன்னுடைய அரசியல் நடவடிக்கைக்காக. ஏன்னா அவர் பல தடவை பல மேடைகளில் பேசியிருக்காரு, என்னைக்காவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்னை வெட்டி கொன்றுவான்டான்னு பேசியிருக்கிறாரு. அதே தான் நடந்துச்சு உங்களுக்கு. எப்படி சார் நடந்துச்சு? அது வந்து அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு வந்து பொள்ளாச்சிக்கு போயிருந்தார். நண்பர் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது ஒரே ஆள் தான் ஆர்எஸ்எஸ்காரன் வந்து கோடாரியை வச்சு வெட்டி கொள்கிறான். வெட்டி அந்த இடத்துல இறந்துடுறாரு. அவர் சொல்கிறார், எனக்கு மரணம் என்பது வந்து என்னை வெட்டி யாராவது என்னை சகீத் பண்ண, என்னை வெட்டி தான் கொலை செய்யணும், அதுதான் நான் இறைவனுக்கு என் உடல் போய் சேரும்னு பேசுகிறாரு அவர். உண்மையிலே இஸ்லாமியராக இருந்தால் வெட்டு வாங்கி சாகிறதில் வந்து அவங்க மார்க்கம் அதில் வந்து ஒரு புண்ணியம் பெற்றதா அவங்களுக்கு ஒரு நோக்கம், ஒரு மறையில் இருக்குது. அது சொல்கிறார், ஆர்எஸ்எஸ்காரன் கையில் நான் வெட்டுப்பட்டு சாகிறத தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னே பேசியிருக்கிறார் நிறைய கூட்டங்களில். என்னை வெட்டுவான், என்னை கொல்லுவான், என்னை முடிச்சிட்டான்னா அவங்கள எல்லாத்தையும் முடிச்சிருவான்டான்னு பேசியிருக்காரு. அதான் அந்த சமூகம் வந்து அவரை பாதுகாக்காமல் போனது தான் எனக்கு பெரும் வருத்தத்துக்குள்ளது. ஏன்னா இந்த சமூகம் வந்து வெளிப்படையாத சமூகமாகவே அப்போ இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது. ஒரு கூட்டம் வச்சா 10,000 பேர் 50,000 பேர், மாநாடு வச்சா 1,00,000 பேர் திரள்றாங்க. ஆனால் அன்னைக்கு பாபா பேசி கொண்டிருந்த காலகட்டத்தில் பாபாவை பின்தொடர்வதற்கு எல்லாரும் அச்சப்பட்டாங்க. எல்லோருமே அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவன் கூட போனால் நம்மளை நாளைக்கு நம்ம சிறைக்கு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கும்ல உங்களுக்கு. அப்போ அப்படியான ஆட்களோடு போக மாட்டாங்க. அடக்குமுறையை எதிர்கொள்வதற்கு எந்த சமூகமும் உடனே தயாராகுது.
அடக்குமுறையை எந்த சமூகம் எதிர்கொள்ளுதோ அந்த சமூகம் தான் விடுதலை அடையும். விடுதலை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சமூகம் வந்து தன்னுடைய ஒரு தலைமுறை நீங்கள் பலியிட்டால் தான் அடுத்த தலைமுறை வந்து அதை அந்த எதிர்த்து சண்டையிட்டதன் பிறகு அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு தலைமுறை கஷ்டப்படாமல் ஒரு தலைமுறை பலியாகாமல் நீங்கள் வந்து எதையுமே சாதிச்சிட முடியாது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர் இஸ்லாமிய சமூகங்களே ஒரு எழுச்சி கொள்ள வைத்த ஒரு மாபெரும் தலைவன். நம்ம புரட்சிக்காரனை வந்து நேரில் பார்த்துருக்குமா? பார்த்ததில்ல. ஒரு கேள்விப்பட்டிருக்குமா? இல்லை. படிச்சிருக்குமா? அப்படி பார்க்கும்போது நம்ம நிலத்தில் நமக்கு பக்கத்தில் அருகாமையில் அடுத்த மாவட்டத்தில் நம்ம சொந்த நிலத்தில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிருக்கிற நம்ம அந்நிய நாட்டினுடைய பல பேர் சேகுவாரோட வரலாறை படிக்கிறோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. ஒவ்வொருத்தர்கள் அவங்களால முடிஞ்ச ஒவ்வொன்றும் செஞ்சுருக்கிறாங்க. அதுபோல் அவர் இந்த மண்ணில் என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்திருக்கிறார். அன்னைக்கு அந்த சமூகம் அவரை பயன்படுத்தி கொள்ளலேன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருன்னு இல்லை, மொத்த தமிழ்நாடும் பயன்படுத்திக்கொள்ள, மொத்த இந்தியாவும் பயன்படுத்தி கொள்ளேன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ ஒரு இறக்காமல் இருந்திருந்தா அரசியலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு? இல்லை, அவர் வந்து எப்போவுமே பதவிக்கு ஆசைப்பட்டவர் இல்லை. அவர் நான் சட்டமன்ற உறுப்பினராகணும், ஒரு ஆகச்சிறந்த அரசு அமையணும்னு கனவு கண்டார். அந்த அரசை அமைக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கமும். அது இன்னைக்கு இந்த அரசியல் தளத்தில் வந்து அதை மிகச்சரியாக அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பழனி பாபா அவர்களினுடைய கனவை அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே நிறைவேற்றுவோம். அதற்காக நான் அண்ணன் கூட இருக்கிறேன். அண்ணன் கூட நான் அதற்காக இருக்கிறதுன்றதை விட அண்ணன் அதே தாட்டோடு இருக்கிறாங்க. அவர் பாபா என்ன நோக்கத்தோடு இந்த மண்ணில் களமாடினாரோ அதே நோக்கத்தோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் இருப்பதால் அவருடைய அரசியல் அதிகாரத்தை வென்றுவதன் மூலமாக நான் பழனி பாபாவினுடைய அவர் என்ன நினைச்சாரோ அந்த கனவை இந்த நாட்டில் வந்து நடத்தி காட்டுவோம்னு நான் உறுதியாக அதை நம்புகிறேன். அதுதான் நான் பழனி பாபாவுக்கு செய்கிற ஒரு பெரிய வீர வணக்கமாகவோ அவருக்கு செய்கிற நான் புகழ் வணக்கமாகவோ அவரை நான் நினைவு கூறுவதோ அதுவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வலிமை மிக்க ஒரு அரசியலை இந்த மண்ணில் நிலைநிறுத்தி காட்டணும்னு தான் அவர் உழைச்சார். இப்போ ஒவ்வொருத்தரையாக நம்புகிறாரு, எல்லாரும் விட்டுட்டாங்க. இன்னைக்கு இருந்திருந்தால் எங்களோடு இருப்பார், இல்லை நாங்கள் அவரோடு இருப்போம். அதனால் வந்து உறுதியாக அவர் கனவு நிறைவேற்றப்படும். அதுக்கு நாங்கள் உறுதியாக வந்து அதிகாரத்தை பிடிக்கணுன்றதுக்காக நாங்கள் கடுமையாக ஓடுறோம், உறுதியாக பிடிச்சிருவோம். உங்களோட கருத்துக்கள் மேலும் மக்களிடையே சென்றடி எங்களோட ரகரம் வாய்ஸ் நேரில் வாழ்த்துக்கு தெரிவித்தேன். நன்றி நன்றி சார். நன்றி.